Interesting, dude. முடிச்சிடலாம். I think it will be one of the best projects in South India. Super. பண்ணலாம். Yeah, we have to do it. ஸோ இதான் உன்னோட சர்ப்ரைஸா? No. ஹே, அவன் சும்மா விளையாடுறான்டா. அன்னைக்கு நம்ம டீஸ் பண்ணோம்ல அதே மாதிரி. Excuse me, sir. Please join us. Sorry, sir. I'm late. No problem. And Sujay, these are my college friends. Vasu, Maggie and Prem. Hi. என்னோட லண்டன்ல படிச்சாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்காக நான் தான் வர வச்சேன். Nice to meet you. நான் ரவிகாந்த் சாரோட பர்சனல் செக்ரட்டரி. இந்த ப்ராஜெக்ட்காக என்னையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சார் நான் போய் ஈசிஆர் கான்ட்ராக்ட் ஃபைலை எடுத்துகிட்டு வந்துடுறேன். Okay, get it fast. ஓகே சார். என்னடா சர்ப்ரைஸ்னு சொல்லி ஷாக் கொடுத்துட்ட? ஐ கான்ட் பிலீவ் இட் மேன். அர்ச்சனா மாதிரியா இருக்கா? இவ்வளவு தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். ரெண்டு பக்கமும் ஓகேவா? Excuse me, sir. Hope I'm not disturbing you. File, sir. Excuse me, menu sir? 5 coffee. ஹே, கௌதம்க்கு காஃபிலாம் பிடிக்காது, பழக்கம் இல்லை. ஒரு வாட்டி குடிச்சா தானே தெரியும் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்கிறதுக்கு. Make it 5. Okay, sir. Thank you. Hey, hi. அட கௌதம், எப்படா வந்த? இப்போதான் வந்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. அப்பாக்கு எப்படி இருக்கு? வீட்டுக்கு வந்துட்டாரு, இப்போ நல்லா இருக்காரு. ஓகே. என்னது இது கையில? இது கௌதம், நீங்கள் அப்பா ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ண பணம். ஓஹோ, அப்போ வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்க இல்ல? அப்படி இல்லை கௌதம். டாய், இப்போ நீ அடி வாங்க போற. சரி, மேலே வா. நானும் குளிச்சுட்டு அப்பாவை பார்க்க வரேன். கௌதம் ஆடா அண்ணா. மகேஷ் நீ உட்கார, நான் ஒரு 10 minutes குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே? பொன்னுசாமி, பொன்னுசாமி, பொன்னுசாமி எங்க இருக்கீங்க? ஐயா சொல்லுங்க ஐயா. மகேஷ் வந்தானா? இல்லைங்க ஐயா, மேலதான் உட்காந்துட்டு இருந்தாரு. சரி நீங்க போங்க. சரிங்க ஐயா. டேய், என்னடா இங்கே நிற்கிற? ஆறுமுகம்னா, நாங்கள் உங்களை எவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கோம், காசெல்லாம் ஏமாற்றிருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. உங்கள் வாடகைக்கு பதிலாக இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்கண்ணே. புடுறாத புடுறா. கோப்பாவை எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் அவரு 4 வருஷம் ஒன்றா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்டா.
வாடகையே கொடுக்காத உனக்கு வீட்டை வெட்டியா விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? உங்க அப்பா தான் நீங்க இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாசமும் கரெக்டா வாடகையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் மனசை புரிஞ்சுக்காம போயிட்டேடா. உன்ன மாதிரி பிள்ளைங்களை எல்லாம் அப்பனுங்களை உட்கார வச்சு கடைசி காலத்துல சோறு போடுங்கடான்னு கேட்கிறேன். அப்பனுங்க தலையில கல்லை தூக்கி போடாம இருக்கடா போதும். அம்மா, என்னப்பா இது? அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்மா, பத்திரமா உள்ள எடுத்து வைங்க. அம்மா, நான் போலீஸ் எக்ஸாம் எழுத போகிறேன். அம்மா, இனி வந்தா அவர் பையனாக தான் வருவேன்னு அப்பாட்ட சொல்லிடுமா? என்னடா இது? எங்களெல்லாம் விட்டு போகணும் எப்படியோ முடிவு பண்ணிட்டல. நாங்களாம் உனக்கு என்னடா குறை வச்சோம்? அதிலடா பசு, நீங்கள்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நான் தான் பதிலுக்கு எதுவுமே நட்புக்கு வேலை பேசுறியாடா? சரிடா, நீ ஒரு முடிவெடுத்தா கரெக்டா தான் இருக்கும். ஆனா ஒண்ணுடா, நீ எப்பவுமே நல்லா இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். பசு, அழுவாதடா. உன் மூஞ்சிக்கு சென்டிமெண்ட் எல்லாம் செட் ஆகாது. டேய் மகேஷ், சிரிச்சிட்டே. மகேஷ், சுஜய், மகேஷ் இருக்கானான்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மகேஷ் கோயம்புத்தூர் போயிட்டானா போலீஸ் செலெக்ஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு. என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டான். ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். ச்சே.